ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பூசணிக்காயை வச்சு ஒரு சூப்பரான கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சாதம் சப்பாத்திக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 8 பல் பூண்டு, ஒரு 200 கிராம் அளவுக்கு பூசணிக்காய், அதே அளவுக்கு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த 10 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா கொலைய வெந்து வரணும். அது வரைக்கும் இந்த தக்காளி பழத்தை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி கடையில் ரெசிபிலாம் பண்ணும்போது தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள், இந்தளவுக்கு கொலைய வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காயை சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக பூசணிக்காயில் ஒரு விதமான ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே குழம்பு மிளகாய்த்தூளோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து செஞ்சோன்னா அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிக தண்ணி ஊற்றிட வேணாம், இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கொதி இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கொத்து கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த பூசணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட பூசணிக்காய் பாருங்கள், இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி இந்தளவுக்கு இருந்திருக்கு. இதில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நீங்கள் இதை இப்படியே கரண்டியாலே கூட மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா அந்த காயோடையே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பூசணிக்காய் கடையிலிருந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம், இட்லி, தோசை அப்படின்னு ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டாவே போதும். 3 வேளைக்கும் கூட நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.